அவர்கள் மனு அளித்துள்ளனர். மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்டோர் மதுரையைச் சேர்ந்த தனியார் ஏஜென்ட் மூலம் லிபியா நாட்டிற்கு கட்டுமான வேலைக்கு சென்றனர். ஆனால் அங்கு அவர்களுக்கு உணவு சரிவர வழங்காமல் கொத்தடிமைகளாக வைத்து வேலை வாங்கியுள்ளனர். இவர்களை மீட்குமாறு மத்திய அமைச்சர் திரு மு க அழகிரியிடம் முறையிடப்பட்டது. அவர் இந்திய தூதரகத்தின் உதவியுடன் மீட்பு நடவடிக்கை மேற்கொண்டார். இதன் அடிப்படையில் முதற்கட்டமாக 22 பேர் மீட்கப்பட்டு மதுரை திரும்பியுள்ளனர். அவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களை ஏமாற்றி லிபியா அனுப்பிய ஏஜென்ட் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளித்தனர். மத்திய அமைச்சர் திரு மு க அழகிரியை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். லிபியா போனோம் 2009 டிசம்பர் 18ஆம் தேதி. மறுபடியும் ரிட்டர்ன் வந்தது 2010 2ஆம் தேதி கிளம்பி ரிட்டர்ன் வந்தோம். நான் நாளைக்கு அமைச்சரை பார்த்து நன்றி சொல்லணும். அமைச்சர் அழகிரி அவங்களை சந்திச்சு மனு கொடுத்தோம். இவங்களுடைய முயற்சியால இங்கிருந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டதுனால இந்திய தூதரகம் நடவடிக்கை எடுத்து முதற்கட்டமா இந்த 22 பேர் தாய்நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. இன்னொரு 10-15 நாட்கள்ல மீதி 67 பேர் வருவதற்கான நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கதா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ல இருந்து எங்களுக்கு தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க ரூம்ல வச்சு அடைச்சு வச்சிட்டாங்க சார். சம்பளம் கேட்டு போனதுக்கு சாப்பாடு கிடையாது. இப்ப இன்னும் ஒரு 60 ஒரு மாசமா இந்தியன் எம்பாசில இருந்திருக்காங்க. இவங்க 22 பேருமே சென்னையில 22 பேர் 11 பேர் அங்க இருக்காங்க. 22 பேர் இங்க வந்திருக்காங்க.